சிஏஏக்கு பிரெயின் கண்ட்ரோல் மேலே இருந்த இந்த ஆர்வம் 1951ல ப்ராஜெக்ட் ப்ளூபேர்டுங்கிற நேம்ல ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகி சில மாசத்திலேயே ப்ராஜெக்ட் ப்ளூபேர்ட் ப்ராஜெக்ட் ஆர்டிச்சோக்கு நேம் சேஞ்ச் பண்றாங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டோட முழு நோக்கம் என்னன்னா மெமரி மேனிப்புலேஷன், பிஹேவியர் கண்ட்ரோல் அண்ட் ஒரு பர்சன் கிட்ட இருந்து அவங்களுக்கே தெரியாம இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றது. இந்த ப்ராஜெக்ட் கண்டினியூ ஆகிட்டே இருக்க 1953ல ஆலன் டல்லஸ்னு சொல்லப்படுற ஒரு நபரை சிஏஏவோட டைரக்டரா அப்பாயிண்ட் பண்றாங்க. அண்ட் இவர் வந்ததும் இந்த ப்ராஜெக்டோட நேம் ப்ராஜெக்ட் எம்கே அல்ட்ரான்னு அப்ரூவ் பண்றாரு. அண்ட் இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா சிஏக்குள்ள ஹை ரேங்கிங் பொசிஷன்ல இருக்கிற ஒரு சில நபருக்கு இந்த ப்ராஜெக்ட்ல என்ன பண்றாங்கன்னு ஒரு ஐடியாவும் இல்லை. இந்த ப்ராஜெக்ட் எம்கே அல்ட்ரா கீழே 150க்கும் மேற்பட்ட சப் ப்ராஜெக்ட்ஸ் நடந்துட்டே இருந்திருக்கு. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்காக ஆல்மோஸ்ட் நார்த் அமெரிக்காவை சுத்தி இருக்கிற யூனிவர்சிட்டிஸ், பிரிசன்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர்ஸ்னு எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எதுக்குமே அவங்க சிஏஏக்கு தான் ஒர்க் பண்றாங்கன்னு தெரியவே தெரியாது.